தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப ரொம்ப தீவிரமா இரட்டை இலையை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரச்சாரம் எல்லாம் எப்படி போகுது? தூத்துக்குடி மக்கள் என்ன சொல்றாங்க சார்? ஆமா, தூத்துக்குடி முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல இந்த ஏரல் பகுதி தான் மிகவும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த பகுதி. பாத்தீங்கன்னா கேரளாவில் பெய்கிற மழை பாபநாசம் மணிமுத்தாறு வழியா செருவிகுண்ட வழியா ஏரல் ஆத்தூர் புன்னக்காயல் வழியா தான் கடல்ல போய் கலக்கும். இது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். அதிகாரிகளோட மெத்தனத்துல தான் அந்த ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் அகற்றப்படாம தண்ணீர் தேங்கி 2 கரைகளை உடைத்து செருவிகுண்ட பக்கத்துல அந்த கரைகள் உடைந்து வாழை நிலங்களை வாழை விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களையும் நெல் விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் அழித்து இந்த மிகவும் வியாபார பகுதியான ஏரல் பகுதியில் பெரிய வெள்ளம் இதுவரைக்கும் வாழ்நாளில் இந்த பகுதி மக்கள் பார்க்காத வெள்ளம். இந்த இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் இந்த ஏரல் பகுதி. ஏரல்ல உள்ள வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு 20 வருடங்கள் அவங்க வாழ்வாதாரம் பின்னோக்கி போய்விட்டது. இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யாம இவங்களுக்கு எந்த ஒரு வழிச்சேர்க்கையும் கொடுக்காம சொத்து வரி எதுவுமே டிஸ்கவுண்ட் கொடுக்காம மின்சார வரி எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்காம மற்ற ஊர்ல என்னென்ன கட்டணங்கள் வசூலிக்கப்படுதோ அதே கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. இந்த பிரச்சாரம் மூலமா நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா இந்த வியாபார பகுதி மக்களுக்கு இந்த ஏரல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரி சலுகை கொடுப்பதும் மின்கட்டண சலுகை கொடுப்பதும் மிக முக்கியமானது. இவங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு இவங்களுக்கு இந்த வியாபார பெருமக்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் அமைத்து அவங்களுக்கு உதவணும். சார், இப்ப இந்த இடத்துல எதிர்கட்சியில போட்டியிடக்கூடிய இல்ல மற்ற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, உங்க மேல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இவர் மெட்ராஸ்காரர் ஏன் தூத்துக்குடியில போட்டிடுறாரு இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க என்ன? இந்த பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் எந்த ஊருக்காரு அண்ணனை தெரியும். இவரு கடையில நான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு நான் இந்த ஊர்ல சுத்தாத தெருவு கிடையாது, என் கால் படாத தெருவு கிடையாது, என் கால் படாத மண்ணு கிடையாது. இந்த ஊர்ல தொழில் இந்த ஏரல் சுத்தி இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுக்க தொழில் பண்றாங்க. அதுக்காக தொழில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த ஊர்ல தான் எனக்கு சென்னையில கூட வீடு கிடையாது, இந்த ஊர்ல தான் பெரிய வீடு இருக்கு. ஆமா, மொட்டைச்சு குடியிருப்பு நீ தாமிரபரணி ஆற்றங் கரையோரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டைச்சு குடியிருப்பு. இந்த பகுதி மக்கள் என்னை நன்கு அறிந்தவர்கள். இப்ப நீங்க ஒரு நல்ல பரிச்சயமான டாக்டர் ஆகாங்க. நான் உங்க பேஷண்ட்டுக்கு சில பேர்கிட்ட பேசினேன். ரொம்ப கைராசியான போனா எப்படிப்பட்ட அந்த எலும்பு உடஞ்சாலும் சரி பண்ணிடுவார் டாக்டர் அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. திடீர்னு நீங்க ஒரு எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி வெள்ளம் ஆறு உடைஞ்சு எங்க அம்மா 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டை சுத்தி கீழே இறங்க முடியாம பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஊர்ல வரும்போது எனக்கு துல்லியமா தெரியும் இந்த தாமிரபரணி ஆறு எதனால உடைஞ்சது, எதனால இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் எப்படியாவது நம்ம ஒரு பதவிக்கு இந்த மக்களை பாதுகாக்கணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தில் நான் அந்த முடிவெடுத்து வந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.